வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா நம பார்வதி பதையே ஹரஹர மகாதே ஜானகி காந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. எல்லாருக்கும் ஒரு தாழ்மையான விஞ்ஞாபனம். இவ்வளவு பெரிய காரணம் இத்தனை பேர் வந்துருக்கோம்னா புண்ணியம் பண்ணுவா. மற்றவாலாம் பாவம் பண்ணான்னு நான் சொல்லலை. யாருமே பாவம் பண்ணுவாங்க, எல்லாரும் பாவம் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம மட்டும் பாவம் பண்ண, நம்ம நிறைய பாவம் பண்றோம், அவ கம்மியா பண்றா. இருந்தாலும் ஒரு பாக்கியம் இன்னைக்கு என்னன்னு கேட்டேன்னாக்கா, இந்த நிமிஷம் தான் நம்ம பண்ண பாவம் போயிடுச்சு. சிவான்ற நாமாவை ராமான் நாமம் காது கேட்டு கொடுத்தோம்னாக்கா, சிவாய் என பாடு அபாயம் அது அகல. பொதுவாக சிவான்னு சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் அந்த இதுவரைக்கும் பண்ண பாவம் போயிடுச்சு. அப்போ அடிக்கடி கோயில் வந்து சிவான்னு சொன்னா என்ன ஆகும் நம்ம புரியல, அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு. ஆனா இன்னைக்கு அவ்வளவு சிவநாமம் சொல்லிருக்கா. மகன்யாச பூர்வக ருத்ர ஏகாதசின்னு பேரு. ருத்ர ஏகாதசின்னு ஏகாதசின்னா 11 பிராமணா உட்காந்து 11வது 121வது இங்க ருத்ரன் சொல்லிருக்கா. ருத்ரத்தை காதால கேட்கணும் அப்படின்னாலே பூர்வஜனும் சுகருந்தரா கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். கிட்ட பக்கத்துல மாமி, ஏன் மாமி உங்க ராத்திரி கரண்ட் இருந்ததோ, எங்க 2 மணி கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு, என்ன வேண்டியிருக்கு, இங்க வந்து என்ன வேண்டியிருக்கு, இதுதான் பேச்சு. எவ்வளவோ பேசணும், லைஃப் தப்போ பேசிட்டே தான் லைஃப் போயிட்டு இருக்கு. ஆனா பகவான் நாம சொல்ல முடியல. கோயிலுக்கு தான் சொல்லாமனா இங்கேயும் அது பட்டு விட்டல. பகவான் சொல்ல விட்டோம்னா கலிபுருஷன் நம்மள பகவான் நாம சொல்ல விட மாட்டான். நம்ம தான் எதிர்நீச்சல் கொண்டு போகணும். குடும்பம் பகவான் நாம சொல்லிட்டு நமக்காக தான் கோயில் கட்டிருக்கா. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு பிள்ளையார் இந்த இடத்துல இருந்தார், முக்கோண பிள்ளையார். அவர் இன்னைக்கு என் தலை தொட்டா கூட வலிக்கும், அவ்வளவு அடிச்சுட்டு இருக்கும். அந்த கோயிலுக்கு உள்ள போய் நாங்கள் அபிஷேகம் போது அவ்வளவு அடிச்சுட்டு இருக்கோம், அவ்வளவு வலிக்கிறதுக்கு. ஆனா சுவாமியோட அனுகிரகம், எல்லாருடைய மகாபலியோட அனுகிரகம், மூர்த்தியோட அனுகிரகம் இங்க ஒவ்வொருத்தரா மனசுல ஒவ்வொன்று வந்து இவ்வளவு பெரிய கோயில் வந்து இன்னைக்கு வந்திருக்கோம் அப்படின்னாக்கா, பல கோயில போய் காத்துட்டு இருக்கோம் மணிக்கணக்கில். கடைசி கிட்ட 9 சாமி பார்க்கல. குருக்கள் இப்படி இருந்து அபிஷேகம் பண்ணாரு, திரும்பி வந்துடுறோம், மேட்ரு முடிஞ்சு போச்சு. இங்க எவ்வளவுனா எப்போனாலும் தரிசனம் இல்லாம எப்போ வரும், கொஞ்சம் காலம் பண்ணணும். ஒரு நாள்ல அட்லீஸ்ட் ஒரு வேளை ஒரு தடவையாவது வந்து சாமி தரிசனம் பண்ணணும். பண்ணுங்கோ. பிரதிஷ்டான வைபவம் இன்னைக்கு வருஷத்துக்கு வருஷம். அதாவது வந்து மந்திரம் சொல்லிட்டே இருந்தாலும் அதுக்கு சக்தி. அர்ச்சனை இருந்தாரா சுவாமிக்கு பவர், பிரச்சனை இருந்தாரா மனுஷனுக்கு பவர். பிரச்சனை இல்லைன்னா மனுஷனே கிடையாது, அவன் தெய்வம். பிரச்சனை தானே அவரே பை. அதனால அவனுக்கு அர்ச்சனை பண்ணணும். அவ்வளோ நாமா சொல்றதா, அவ்வளோ மூலமந்திர ஜபங்கள்லாம் சொல்லி காட்டுற ஹோமா இருக்கு. மகன்யாச பூர்வமா அவ்வளோ பிராமணால வர வச்சு 11வது ஜபிச்சிருக்கோம். இப்போ 11வது முடிஞ்சு ருத்ரத்தினால ஹோமம் பண்ணியாச்சு. இப்ப அடுத்தபடி எதுக்காக சொல்ல வரேன்னா, அடுத்தபடி பண்ண போற ஹோமம் சமகத்தினால பண்ணக்கூடிய வசோத்தாரன் பேரு. வசோத்தாரன்னா தாரன்னா அதாவது வித்தவுட் கேப் வந்துட்டே இருக்கும். மகன் ஒருத்தர் கேட்டார், என்ன சாமி 2 கிலோ நெய்யை வாங்கி இப்படி ஊத்துறிய, 4 பேர் சோறு போட்டாலும் ஆகும், இது போய் நெய்யில அக்னியில ஊத்தமா நெருப்புல ஊத்தமான்னு கேட்டாக்கா, ஆடிப்பட்டம் தேடி விதைன்னா. ஆடி மாசம் நம்ம என்ன பண்றோம், கிராமத்துல இருந்து வாழ்க்கை தெரியும். ஒரே ஒரு மரக்க நெல்லை ஊற வைப்போம், 4 நாள் கொண்டு போய் விதைப்போம், அதை நாற்றை பிடுங்குவோம், வயலில் நடுவோம், கொட்டாச்சி தினப்பாலை ஐப்பசி மாதம் அறுவடை பண்ணுவோம். போட்டது ஒரு மரக்க நெல் தான், எடுக்கிறது ஒரு 1 நெல் எடுக்கிறோம். எங்கே எதை போடணும், மாதம் சம்பளம்னா பேங்க்ல ஏதோ ஒன்று போட்டு வச்சுன்னா நம்ம ஏடிஎம்ல போனால் கிடைக்கும். பேங்க்ல போடாமல் ஏடிஎம் போனால் என்ன கிடைக்கும் நமக்கு? அந்த மாதிரி தயவு பண்ணி போடணும். எங்கே எதை பண்ணணுமோ அங்கே போடணும், பருவத்தில் பண்ணணும். இந்த டயத்தில் நம்ம ஆகுதி வந்து தேவானாம் ஆஜ்யம் ஆகாரம் சொல்லியிருக்கு வேதத்தில். தேவதைக்கு ஆகாரம் நெய் தான். பிரசாதம் சொல்றோம், என்ன பிரசாதம், நைவேத்தியம் சொல்றோம். 108 கோயத்தை பண்ணிக்கிட்டோம், 108 கோயத்தை நைவேத்தியம் பண்ண போறோம். நம்ம தான் சாப்பிட போறோம், பிள்ளையார் சாப்பிடல. ஆனா இந்த கனவியவும் பண்ணி கொடுத்தாச்சுன்னா பகவானுக்கு போகுதா சார்? போகுது சார். தபால் ஆஃபீஸில் போய் 500 ரூபா மணி ஆர்டர் பண்ணோம். அமெரிக்காவில் இருக்கிற பிள்ளைக்கு போகுது, டாலரா அங்கே போகுது. நீங்கள் கொடுத்தது ரூபாய் நோட்டு தான், அவனுக்கு அங்கே டாலரா போகுது. அந்த மாதிரி நமக்கு ஆகுதி மந்திரம் சொல்லி கொடுத்தாச்சுன்னா அந்த தேவதைக்கு போகும். அதெல்லாம் இப்போ நமக்கு என்ன தேவைன்னு கேட்கறதுக்காக போகும். இப்போ பண்ண போறது வசோத்தாரன் வந்து சமக மந்திரம் சொல்லி பண்றோம். நமக்கு 300க்கும் மேற்பட்ட தேவைகள் இருக்கு. சுவாமிகிட்ட வரும்போது கேட்க தோணாது, கேட்கணும்னு நினைச்சு வருவோம். இவங்க கேட்டாங்களே, அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சா, இந்த ஞாபகம் தான் சாமி பார்த்தோன்னா வீட்டுக்கு போயாச்சு. சாமி இது கேட்கணும்னு நினைச்சுட்டு போனோம். வேண்டின்னு வந்தீங்களாங்க, அத்தனை ஒன்று ஆயிட்டு சொன்னீங்களாங்க வேணும்ட்டு மறந்து போச்சு. பக்கத்து கேட்டேன். நம்ம ஞாபகம் இருக்காது சுவாமிகிட்ட வரும்போது. நமக்காக வேதமே சொல்லிட்டு இந்த பிராமணன் இப்போ வேத மந்திரம் சொல்லி வேதத்தின் மூலியமாக நமக்கு தேவையான அந்த 300 தேவைகளை சொல்லி அவர்கிட்ட பண்ணுவோம். தயவு பண்ணி அந்த 5 நிமிஷம் யாரும் பேசாதீங்க. சிவ 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 சிவான்னு சொல்லிட்டே இருக்கோம். பகவான் தியானத்தை பண்ணுவோம். இந்த ஹோமம் முடிஞ்ச உடனே நேர கலசத்துக்கு போய் அபிஷேகம், அலங்காரம், தீபாராதனை, பிரசாதம் எல்லாம் இருந்து பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்தது பெருசு இல்லை, அக்கம்பலத்துலாம் சொல்லி வர வச்சு சாயங்காலம் சுவாமி ஊரோட இருக்கு.
இது பெரிய பாக்கியம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த கோயிலில் 3 கும்பாபிஷேகம் நான் பார்த்துட்டேன். 2 கும்பாபிஷேகம் பார்த்தாச்சு, அடுத்து 3ஆவது கும்பாபிஷேகம் வரப்போகுது. என்ன அதுக்கு இப்போ நீ பிரயத்தனம் பண்ண தான் 4வது வருஷம் கும்பாபிஷேகம் பண்ண முடியும். அன்னைக்கு அதெல்லாம் பண்ண முடியாது. பிள்ளைங்க பிரயத்தனம் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், நான் பண்ணலாம். எல்லாரும் பிளான் பண்ணணும், எல்லாரும் பிளான் பண்ணி பண்ணுவோம். அது ஒரு பிரதி வருஷம் அதை பண்ணிட்டு இருப்போம். ஒவ்வொரு மாதம் நிறைய ஃபங்க்ஷன் நடந்து நம்ம கோயிலில் சங்கட சதுர்த்தினா ஹோமம் பண்ணி பண்ணுறோம், பிரதோஷத்தையும் நடக்கிறது, பௌர்ணமியில் பண்ணுறோம், எல்லா நாளும் அப்பப்போ பண்டிகைகளை பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் ஒரு வேலையாவது வந்து தரிசனம் பண்ணிட்டு சுவாமியோட அனுகிரகம் வாங்கணும்னு பிரார்த்திக்கணும். ராதே கிருஷ்ணா. ஒற்றுமையாக இருக்கணும். ஒற்றுமையாக இருந்தால் ஒன்று, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. அவ்வளவுதான். ராதே கிருஷ்ணா. Tavasvay, Slavasvay, Kristvay, Yogasvay, Surasvay, Pranasvay, Parasvay, Vyadasvay, Susvay, Chitantvay, Dindravay, Vatsvay, Manasvay, Chatrasvay, Rakshasvay, Balantavay, Odasvay, Sastvay, Ayusvay, Jaratavay, Atmasvay, Tanosvay, Sarvasvay, Marvasvay, Ganasvay, Sarvasvay, Progumsvay, Shriranavay, Jayishthanjavay, Manyasvay, Bhamasvay, Masvay, Bhasvay, Jayamasvay, Mahimasvay, Varimasvay, Pusmasvay, Vashvasvay, Dragvayasvay, Vidhansvay, Yisvay, Pinjavay, Shraddhavay, Jagasvay, Dhananjavay, Ashasvay, Krishasvay, Kridasvay, Modasvay, Datanjavay, Rishavananjavay, Suktanjavay, Suktanjavay, Vittanjavay, Vedyanjavay, Bhodanjavay, Bhavishyatjavay, Sukanjavay, Sumatanjavay, Vittanjavay, Vittanjavay, Kuttanjavay, Kuttasvay, Madasvay, Madasvay, Sanjavay, Madasvay, Priyansvay, Nukasvay, Kamasvay, Somanasvay, Bhadrasvay, Shreyasvay, Vasyasvay, Sasvay, Bhagasvay, Trividasvay, Yandasvay, Tattasvay, Kshemasvay, Tudasvay, Vishwasvay, Mahatvay, Ambitavay, Yatrasvay, Shiranjavay, Nayasvay, Amdarjavay, Ekranjavay, Namaisvay, Jivatasvay, Dirghai, Ekranjavay, Navitranjavay, Bhayanjavay, Sukanjavay, Shairanjavay, Shurtasvay, Arjunanjavay, Urshavay, Surtasvay, Paisvay, Sasvay, Ghananjavay, Mudhurvay, Sakdhisvay, Sabedisvay, Kushisvay, Viktisvay, Jaitranjavay, Udbidyanjavay, Raisvay, Rayasvay, Prabhutavay, Prabhutavay, Bhutavay, Boyasvay, Bornanjavay, Bornadaranjavay, Kshudisvay, Vajavasvay, Nanjavay, Kshutavay, Vrihayasvay, Javasvay, Bhashasvay, Tuvasvay, Mudgasvay, Kalvasvay, Bodhuvasvay, Vajrasvay, Priyankavasvay, Yamagasvay, Nivarasvay, Asmatvay, Bhaktigasvay, Gayasvay, Parvadasvay, Sikadasvay, Vanaspatayasvay, Hiranyanjavayasvay, Seshansvay, Trusvay, Shamanjavay, Lahansvay, Agnisvay, Apasvay, Virudhasvay, Oshadhaisvay, Kristavatsavay, Kristavatsavay, Ramyasvay, Svaranyasvay, Jnanakalpantam, Vittanjavay, Vittisvay, Bodhajavay, Bodhisvay, Visitavay, Visitavay, Karmadavay, Saktisvay, Sasvay, Yamasvay, Tisvay, Kritisvay, Kristvay, Indrasvay, Samasvay, Indrasvay, Savidasvay, Indrasvay, Sarasvay, Indrasvay, Bodhasvay, Indrasvay, Vidasvay, Indrasvay, Mitrasvay, Indrasvay, Varunasvay, Indrasvay, Dharavasvay, Indrasvay, Vishnusvay, Indrasvay, Shirovasvay, Indrasvay, Marutasvay, Indrasvay, Vishwasvay, Deva, Indrasvay, Prithvisvay, Indrasvay, Antarikshanjavay, Indrasvay, Dyausvay, Indrasvay, Vishasvay, Indrasvay, Murtasvay, Indrasvay, Prajapatisvay, Indrasvay, Akamsasvay, Rashvasvay, Dhaabhasvay, Vidasvay, Yamasvay, Indravay, Yavasvay, Vaitra, Varnasvay, Shurasvay, Padiprasarasvay, Rukasvay, Mansitavay, Krainasvay, Vaishvasvay, Dhurasvay, Vaishvasvay, Vyasvay, Yakyasvay, Rakasvay, Vaishnavasvay, Bharatidiyasvay, Mahendasvay, Vitisvay, Vitisvay, Sarasvay, Bhodasvay, Bhakti, Vadasvay, Hariyo, Janasvay, Samasvay, Mahesvay, Vaishvasvay, Krishniyasvay, Vadasvay, Vadasvay, Gravanasvay, Sarasvay, Bhakti, Rinamanasvay, Vajapyanvay, Vadasvay, Yasvay, Yasvay, Vidhansvay, Vyasvay, Vadasvay, Pranajasvay, Padasvay, Vadasvay, Gagasvay, Kisvay, Karmasvay, Sadasvay, Jodyasvay, Pranasvay, Svadhasvay, Vasvay, Tisvay, Tisvay, Dyosvay, Sakkuray, Rangali, Yosvay, Jana Kalpasvay, Muksvay, Samasvay, Samasvay, Kisvay, Dikshasvay, Tapasvay, Vasvay, Vikansvay, Ratri, Vyapratandharesvay, Jana Kalpasvay, Garbhasvay, Muksasvay, Trisvay, Trivisvay, Satyavasvay, Yohitvay, Padyasvay, Panjavitvay, Trivasvay, 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 Yohitvay, Bhattavasvay, Bhattavasvay, Moksasvay, Vasvay, 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 Advasvay, Dhenusvay, Yajna Kalpadam, Brahma, Yajna Kalpadam, Bhano, Yajna Kalpadam, Vyano, Yajna Kalpadam, Chakshur, Yajna Kalpadam, Vasvatri, Yajna Kalpadam, Yajna Kalpadam, Mahatma, Yajna Kalpadam, Yajna, Yajna Kalpadam, Ekachavay, Tisashavay, Panchachavay, Saptachavay, Navachavay, Ekadashavay, Triyodashavay, Panchadashavay, Saptadashavay, Navadashavay, Ekavikam Siddhavay, Triyavikam Siddhavay, Panjavikam Siddhavay, Saptavikam Siddhavay,
नवविंशतिष्टमे एकत्रिंशत्तमे त्रयस्त्रिंशत्तमे दशष्टमे अष्टौत्तमे द्वादशतमे षोडशतमे विंशतिष्टमे चतुर्विंशतिष्टमे अष्टाविंशतिष्टमे द्वात्रिंशत्तमे चत्वारिंशत्तमे चतुश्चत्वारिंशत्तमे अष्टाचत्वारिंशत्तमे वाचस्तप्रथमश्चाभिधश्च कृतश्च भवधारिपुष्टिश्चाध्यायनश्चान्त्यश्च भवदश्चाधिपतेश्च स्वाहा